மட்டன் குழம்புனா எனக்கு ரொம்ப இஷ்டங்க. எத்தனை நான்வெஜ் ரெசிபி இருந்தாலும் ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு தான். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, அப்பா காலையிலேயே போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துருவார். அம்மா சுட சுட இட்லி செஞ்சு அப்படியே மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மதியானம் ஒயிட் ரைஸ்க்கும் அதே தான், டின்னருக்கும் அதே மாதிரி தோசை செஞ்சு அதே மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இப்படி தான் சண்டே போச்சு ஒரு காலத்தில். ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு அந்த மட்டன் குழம்பு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி தான். ஸோ இட்லி வந்து கொஞ்சம் மீந்து போச்சு மத்தியானம் காலையில் பண்ணது. ஸோ அதை என்ன பண்ணேன்னா, மசாலா இட்லி ஃப்ரை மாதிரி ஈவினிங் பண்ணி சாப்பிட்டேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சரியான மழைங்க, கிளைமேட்டே பயங்கரமாக இருந்துச்சு. சூடாக ஏதாச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து தேடி பார்த்தா ஒரு பொருளும் இல்லை. சரி, இட்லி மீந்திருக்கு, இது அப்படியே இட்லி ஃப்ரை மாதிரி ட்ரை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு டைமை பார்த்தா டைம் 5 o'clock ஆகிடுச்சு. இன்னும் குளிக்க கூட இல்லை. அதுக்கப்புறம் தான் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி போட்டு குடிச்சிட்டு விளக்கேற்றிட்டு ஈவினிங் ரொட்டீன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணேன். இந்த மழை பெஞ்சாலே எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துடுங்க. ஒரு ஆக்டிவான மைண்ட் செட்டே இருக்க மாட்டேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள்.